வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ நடந்த குரூப் 4 தேர்வில் பார்த்திங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இதற்காக இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணை இணைக்கப்பட்டது. இச்சட்டமே தான் என்னது கட்சி தாவல் தடை சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம். அட்டவணை பார்த்திங்கன்னா 10வது அட்டவணை. ஆண்டு 1985. நெக்ஸ்ட்டு பின்னர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பதாகும். குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. இது கரெக்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. நம்ம என்னன்னு பார்த்தோம் 10வது அட்டவணை. ஸோ அது தவறானது. தேர்டு பார்த்திங்கன்னா 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 1 மற்றும் 3 சரியானது. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.